அதிமுக தள்ளின அந்த பாதாளத்திலேருந்து இப்போ தூக்கிட்டு வந்திருக்க வேலையை செய்தது தான் முதலமைச்சர் அவர்களின் பணி. போலி வாக்காளர்கள் சேர்க்க திமுக முயற்சி செய்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, எப்படி பார்க்குறீங்க? அவர் பாஜகவின் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக தானே அவர் இருக்காரு, அதனால அப்படி தான் பேசுவார். கடந்த 4 ஆண்டுல வந்து எவ்வளோ முதலீடை ஏற்றிருக்காங்க திமுக அரசு அப்படி சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு தமிழக அரசை. ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட் ஃபிகர் வந்து 10,32,000 கோடி ரூபாய்க்கு மேலே முதலீடுகளை தமிழகம் பக்கம் ஈர்த்து அதற்கு வெறும் எம்ஓஆக மட்டுமே நிறுத்தி விடாமல் பாஜக ஆளும் பல இப்போ அருமையண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் கேட்பதனால் அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஜக சட்டமன்ற தலைவர் அவர் கேட்பதனால் சொல்கிறேன், அவர்கள் ஆளும் பல பாஜக ஆளும் பல மாநிலங்களில் நடக்காத ஒன்று. ஏன்னா அங்கே வந்து எல்லாம் எம்ஓயோடு நின்றுடும். தமிழகத்தில் அப்படி இல்லை. அன்பு முதலமைச்சர் அவர்கள் எந்தெந்த முதலீடுகள் ஒரு ஃபேக்ட்ரியாக அங்கே வந்து அதன் மூலம் வேலைவாய்ப்புகளாக பெறுகிற வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். அதனால தான் முதலீடுகள் வெறும் இந்த ஃபோட்டோவோட நின்றுடாமல் வெறும் ஒரு எம்ஓஐ போட்டோம், கிளம்புனோம், ஃபோட்டோ கொடுத்தோம், 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கோடின்னு சொல்லி அவங்களாம் 30 லட்சம் கோடிலாம் சொன்னாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? உத்தரப்பிரதேசலாம் 30 லட்சம் கோடிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் என்னாச்சுன்னு கேளுங்க அங்கே. ஆனால் அங்கே கேட்டாலும் முதல்ல இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் பார்க்குறது இல்லையா அவங்க? ஏன்னா அந்த தைரியம் கிடையாது, ஏன்னா உண்மையை சொல்ல முடியாதுல்ல எதுவும். அதனால் இங்கே மட்டும் தான் நாங்கள் என்றைக்கு நீங்கள் கேட்டாலும் முதல்ல தொடர்ந்து பதில் சொல்லிகிட்டே வரோம். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் செய்து முடித்திருப்பதனால் 72% மேலே அதுக்கு அந்த எம்ஓஐக்கான கன்வர்ஷன் ரேட்டு வேறு எந்த மாநிலமும் இதை செய்ய முடியாது. எந்த மாநிலமும் இது தைரியமாக சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஏற்கனவே கட்டுமான பணிகள் துவங்கியாச்சு. பல லேண்டையும் வாங்கி கிளியரன்ஸ் வாங்கியாச்சு. பல இடத்துல வந்து இப்போ பல தொழிற்சாலைகளை துவங்கி வேலையும் கொடுத்துட்டோம். அதில் நீங்கள் அதுவே பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம் கட்டுமான பணி முடிஞ்சு நீங்கள் எம்ஓஐலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா கூட, ஜனவரி மாதத்துலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா கூட ஜூலை 31 அடுத்த வருஷம் ஜூலை 31 வின்ஃபாஸ்ட் நிறுவனம் இவ்வளோ பெரிய ஒரு கார் நிறுவனத்தை ஒரு 18 மாதங்களுக்குள்ளாகவே கட்டி முடித்து திறக்கப்பட்டு வேலைவாய்ப்பு வழங்கும் ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட நாயகன் அவர்களின் இந்த ஆட்சியாகத்தான் இருக்க முடியும். அதையும் பக்கத்துலேயே தான் இருக்கார் நாகேந்திரன் அண்ணன், அவரும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் அவருக்கு தெரிஞ்ச பலருமே கூட இந்த நிறுவனத்தின் மூலம் வேலைக்கு கூட சேர்ந்துருக்கலாம். அப்படி எல்லாருக்குமே பணியை அதாவது எம்ஓஐ மட்டும் இல்லாமல் எம்ஓஐ ஒரு முதலீடுகளை தொழிற்சாலைகளாக மாற்றி அதன் மூலம் வேலை வாய்ப்புகளும் கொடுக்குற அளவுக்கு இந்த இவ்வளோ ஷார்ட் டைமில் இவ்வளோ ஸ்பீடாக பண்ணுற ஒரே முதலமைச்சர் இவர் மட்டும்தான். ஆகையால் தான் வயிற்றெரிச்சலில் அவர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பாவம் அவர் ஏதோ சொல்லிட்டு சுற்றுறாரு. இந்த பக்கம் இவங்க அவர் மட்டும் சொல்கிறதா நாங்களும் ஏதாவது சொல்லணுமே இவங்க தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பணியை யாரும் எந்த நேரத்திலும் குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற அற்புதமான பணியை ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு நொடியும் தமிழ்நாட்டுக்காக உழைத்து இவ்வளோ பெரிய வளர்ச்சியை உறுதி செய்திருக்கிறார். 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணின் மைந்தர் முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த வளர்ச்சி 13% மேலே. அதற்கு பிறகு இரட்டை இலக்கை வளர்ச்சியை நாங்கள் அடைவோம் என்று சொல்லி அடித்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்து சொல்லாட்டியும் பரவாயில்ல எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி பொறாமை பொச்சரிப்பில் தயவு செஞ்சு பேச வேணாம் என்று உங்களை வாயிலாக அவர் கேட்டு அது வந்து மத்திய அரசோட இப்போ நம்ம வந்து 2 நாடுகளுக்கு இடையான பிரச்சனை இது. இந்த பிரச்சனையில் வந்து நம்ம வந்து எந்த அரசியலும் பார்க்கக்கூடாது என்பது மாண்பு முதலமைச்சர் அவர்களின் எண்ணம், எங்களது எண்ணமும் அதுதான். ஏன்னா அதேமாதிரி அமெரிக்க அதிபர் அவர்கள் ஒரு நாள் ஒரு செய்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் எனக்கும் இங்கே இருக்கிறவர்களும் இன்னும் கொஞ்சம் சரியாக அதை பார்க்கணுமோன்னு கூட தோணுது. ஏன்னா இத்தனை நாளாக இழுத்துக்கிட்டே இருக்காங்க, இன்னும் ஒரு சரியான முடிவு எடுக்கப்படவில்லை. இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்திய ஒன்றியத்துடன் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு தோளோடு நின்று தான் இதை எதிர்கொள்ள வேண்டும். ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்குமான பேச்சுவார்த்தை, இதை நம்ம நாட்டுக்கு பின்னாடி தான் நம்ம நிற்கணும், அதுதான் சரின்றது என்னோட எண்ணம். ஆனாலும் அவர்கள் எங்களிடமெல்லாம் இன்னும் பேசி கேட்கலாம், என்ன நடக்குது, இல்லை என்ன பண்ணலாம், கொடுக்கலாமா, இவ்வளோ எலெக்ஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதெல்லாம் எதுவும் நடத்தல அவங்க. இருந்தாலும் சரியான முடிவை நமது இந்திய நாட்டின் பிரதமர் எடுப்பார் என்று நினைக்கிறேன்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.